ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருனாலும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாங்க. அது வந்து தப்பே கிடையாது. ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தவிர படிக்கிற சின்ன பிள்ளைங்க வந்து என்ன ஆகுனாக்க, இதுவும் ஒரு வகையான போதை தான். இதுக்கும் அடிக்ட் ஆகி வீடியோ போட்டு அடிக்ட் ஆன பேர் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு கம்மியாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம கேலரிக்கு வீடியோஸ் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டெக் சேனல்ஸ் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட என்ன வீடியோஸ்னாலே நீங்கள் டைப் பண்ணால் போதும், யூடியூப்லேயே நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு 10 வீடியோஸை கையில் வச்சுக்கோங்க. ஒரு 10 வீடியோ எடிட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸு எடுக்கணுமோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, என்றைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அப்போ என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல, என்றைக்கெல்லாமோ எடுக்க முடியல, ஊருக்கு போயிட்டீங்க, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னாக்க, நீங்கள் எடிட் பண்ணி வச்ச அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா, சும்மா நம்ம யூடியூப் சேனல் பார்க்கும்போது நம்மளோட லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணி கிரியேட்டின் இருக்கும். கிரியேட்டின் கொடுத்தாக்க சில டைம் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்லோட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப வேஸ்ட்டு தான். யூடியூப் வீடியோஸ் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும், ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் க்ரோம் போயிட்டு இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சரியாக பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோஸ் போடுங்க. வியூஸ் நல்லா இருக்கும். நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் வீடியோஸ் போடணும், க்ரோமில் போய் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு வீடியோஸு கண்டிப்பாக போடுங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தப்பை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், சப்புனா என்ன அப்படின்னாக்க, இப்போ உங்களோட சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட வீடியோஸை நான் பார்க்குறேன், என்னோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்பிக்கிட்டு நம்ம என்ன போயிடுவோம் அப்படின்னாக்க, அவங்க வீடியோஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மளோட சேனலையும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்க, நம்ம அவங்களோட வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸை அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அது வேஸ்ட்டு. உங்களால் பார்க்க முடியலன்னா அவங்களும் பார்க்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வியூஸும் கிடைக்காது, வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்காது. அதனால் நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீடியோஸை பிடிச்சு சப்ஸ்கிரைபர் வரணும், உங்கள் வீடியோஸுக்காக சப்ஸ்கிரைபர் வரணும். அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களை நம்பி பார்ப்பாங்க. நீங்களும் அவங்க என்ன மாதிரியெல்லாம் வியூஸ் வருது, என்ன மாதிரிலாம் வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் போகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வியூஸும் வரும், வாட்ச் ஹவர்ஸும் வரும். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக ஃபோன் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணவே செய்யாதீங்க. அதுவும் லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோனை ஷேர் பண்ணாதீங்க நம்பரை. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.